இன்னைக்கு வந்து நானும் பேட்டரி வீல் சேர்ல பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் எங்க சிவா வந்துட்டான். நாங்க 3 பேர் அப்படியே பேசிக்கிட்டு ஆடெல்லாம் வந்து மேய்ச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து வந்திருக்கேன். அந்த கையில தள்ளுற அந்த வீல் சேர்ல. அந்த வீல் சேரும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சமமா இருக்கிற இடத்துல எல்லாம் சல்லு சல்லுன்ட்டு வந்து போகும். அதையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகி நினைக்கும், ஒரு ஆள் வந்து தள்ளணும். அதனாலே கொஞ்சம் சிரமப்பட்டு வரமாட்டேன். ஆனா இந்த வீல் சேர் அப்படி இல்லை. எந்த மேடு பள்ளமா இருந்தாலும் சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துரும். அதனால எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன தள்ளணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவர் முன்னாடி வந்துட்டாருன்னா அவர் பின்னாடியே பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி நான் சும்மா சல்லுன்னு வீட்டுக்கு வந்து வந்துடலாம். அப்புறம் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அப்புறம் ஆட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆடுங்களும் ரெஸ்ட் எடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே மரத்தடியில உட்காந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் வந்து பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இன்னைக்கு சாப்பாடு செய்யற வேலை இல்லை. பாத்தீங்கன்னா நேத்தே வச்ச குழம்பு ரசம் இதெல்லாமே மீதி இருந்துச்சு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு வடை பாயசம்லாம் செஞ்சிருந்தோம். நேத்து வந்து நம்ம செடியில வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் செடியில முதல் அறுவடை வந்து இருந்துச்சு. சரி முருகனுக்கு வந்து முதல் அறுவடை வந்து வச்சிடலாம் அவரைக்காய். அதுக்கப்புறம் பீக்கங்காய் 2 செடியில வந்து இருந்துச்சு. அவரைக்காய் பீக்கங்காய்லாம் போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள காய்கறிகளே அதாவது வெண்டைக்காய் பொரியல் வந்து வெண்டைக்காய் மட்டும் பக்கத்து காட்டுக்காரங்க கிட்ட வந்து வாங்கணும். பூசணிக்காவும் நம்மளதே வந்து இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு பொரியல் வந்து பண்ணியாச்சு. அதனால அந்த சாப்பாடுலாம் வந்து இருந்துச்சு. அதனால அதோட வந்து விட்டுட்டேன். ஹரணிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி போட்டு தக்காளி சாதம் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால ஏன் சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணும், இதே இன்னைக்கு வச்சு ஓட்டிக்கலாம், நைட்டுக்கு வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு ரசத்தெல்லாம் சூடு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் எங்க வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ்.